12th ஸ்டாண்டர்ட் பாட்டனிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் வீடியோ. ஓகே, ஸோ நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனியில் வந்து 2 மார்க்ஸு 3 மார்க்ஸு 5 மார்க்ஸு மூணுமே வந்து எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் படிச்சிங்கனாலே 95+ எடுக்கலாம், 90 to 95+ எடுக்கலாம், இந்த ரேஞ்சில் மார்க் எடுக்கலாம். ஸோ அதுக்கான எல்லா வேலையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அந்த வீடியோலாம் வந்து கமெண்ட்டில் என்னது சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்காங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதிலிருந்து 15 மார்க் இல்லை 10 மார்க் வந்து வர சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது ஒத்தைக்கு படிச்சிங்க அப்படின்னாலே வந்து 15 மார்க்ஸ் இல்லை 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பேப்பர். ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். ஓகே, ஸோ 2 மார்க்ஸ் என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள் எடுத்துக்கிட்டு. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் நான் கமெண்ட்டில் முடிஞ்சால் வைக்கிறேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்காங்க. ஓகே, ஸோ நேம் த 2 rules proposed by Mendel based on his observation of monogamy cross. இன்சைட் கொஸ்டின் பாருங்கள், செகண்ட் லெசன். இந்த வாட்டி ரிப்பீட்டடாக சான்ஸ் அதிகம். வாட் இஸ் டோட்டிபோட்டன்சி? ட்விஸ்டட் கொஸ்டின், புக் பேக்கு. டயக்ராம் ஆஃப் மோனோசாமி டெட்ரோசாமி, இன்சைட் கொஸ்டின் தான். இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ரெசோட்ரிக் சிஸ்டம், இன்சைட் கொஸ்டின். மிர்மெக்கோஃபிலி, இன்சைட் கொஸ்டின். 2 பெனிஃபிட்ஸ் இல்லை, மிர்மெக்கோஃபிலி புக் பேக்கு. ஓகே, இதுதான் வந்து 2 பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி, இன்சைட் கொஸ்டின் பட் ட்விஸ்டட் கேட்டிருக்கான். ஓகே, கர்கோபிக்ஸ் கன்சிடர் இன்சைட் கொஸ்டின் கிடையாது, புக் பேக் கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கான். ஸோ அப்புறம் யூசஸ் ஆஃப் டர்மரிக் வந்து புக் பேக் கொஸ்டின். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ளவர் இந்த வாட்டி கம்பல்சரி கொஸ்டினில் இந்த கொஸ்டின் வர சான்ஸ் அதிகம். இந்த கொஸ்டின் இந்த வாட்டி கம்பல்சரியில் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, நல்லா படித்து வச்சுக்காங்க, ஸ்கிப் பண்ணுறாதாங்க. இல்லாக்க எல்லா கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தைக்கு படித்தாலே 10 to 15 எடுக்கலாம். நான் அஸ்வராக சொல்கிறேன், இதை மட்டும் படிச்சுட்டு போங்க. 10 to 15 எடுக்கலாம். ஸோ பாஸ் மார்க்கே எடுக்க கஷ்டம் ப்ரோ அப்படிங்கிறவங்க இந்த கொஸ்டின் பேப்பர் படிச்சுட்டு 2 மார்க்ஸ் படிச்சுட்டு போங்க, பாஸ் ஆகிடலாம். ப்ளஸ் 1 வேர்ட்ஸ் ஆல்சோ. ஸோ இதான் வந்து எண்டோத்தெலியம் அப்படிங்கிறது. ஸோ எல்லாமே படிச்சிட்டிங்க நீங்கள், ஆனாலும் எல்லாம் படித்து முடிச்சிட்டிங்க. நீங்கள் வந்து டாப்பர் அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின்லாம் தெரியுதான்னு பாருங்கள். தெரியாத கொஸ்டினை படிச்சுட்டு போங்க. ஓகே, ஸோ எண்டோத்தெலியம் எக்ஸாம்பிள் வாய்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஃப்ரெண்ட் ஒருத்தர். ஓகே, சாரி. இதான் வாட் இஸ் மீன் பை கேப்பிங் அண்ட் டெய்ல். ஸோ கேப்பிங் அண்ட் டெய்லிங் வந்து இன்சைட் கொஸ்டின் கிடையாது, புக் பேக் தான், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிடன்ஸு, அடுத்து சாக்ரோட் க்ரோஸ் புக் பேக்கு, வேரியஸ் செல் சஸ்பென்ஸ் கல்ச்சர் புக் பேக்கு, தெர்மோஸ்டாட்டிஃபிகேஷன் புக் பேக்கு, இதான் புக் பேக் கொஸ்டின். அசோலா இன்சைட் கொஸ்டின் தேடி கம்பல்சரியில் 3 மார்க்கில் வர சான்ஸ் அதிகம். PBR 322 வந்து சான்ஸ் அதிகமாக இருக்குது வரதுக்கு. ஸோ முன்னாடி பயாலஜியில் கூட கேட்டிருக்கான், இந்த வாட்டி வரதுக்கு மேக்ஸிமம் சான்ஸாக இருக்குது. ஓகே, அப்புறம் 5 மார்க் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இப்படி கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுதான் நம்ம 5 மார்க்ஸு 2 மார்க்ஸு 3 மார்க்லாம் இன்சைட் போட்டிருக்கோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட சேர்த்து. புக் பேக் ப்ளஸ் இன்சைட் கொஸ்டின் ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டுருக்கிறோம் நம்ம சேனலில். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதை மொத்தமாக படித்தாலே 95 90 எடுத்துடலாம், 90க்கு மேலே கன்ஃபார்மாக எடுத்துடலாம். ஸோ இந்த கொஸ்டின் தாட்டி 5 மார்க்கில் இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. நிக்கோட்டியானா எக்ஸிபிட் செல்ஃப் இன்கட்டபிலிட்டி. அதுதான் கீழே வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் நோவல் தாட்டி வரதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ். பாலிஜெனிக் ஹீட்டன்ஷன் கன்ஃபார்மாக வரப்போகுதுங்க, மற்றலாம் சான்ஸ் தான் இருக்குது, இது வரப்போகுது. ஸோ இதை விட்டுறாதாங்க. ஓகே, ஸோ படிச்சிருங்க. ஸோ அப்புறமா வந்து சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ், இது வந்து ட்விஸ்டட் கொஸ்டின், புக் பேக்கு தான். ஆனால் 3 மார்க்கில் தான் மேக்ஸிமம் கேட்பான், இந்த வாட்டி 5 மார்க்கில் கேட்டிருக்கான். ஃபயர்ஸ் இதுவும் 3 மார்க்கில் தான் மேக்ஸிமம் கேட்பான், 5 மார்க்கில் கேட்டிருக்கான். இந்த கொஸ்டின்லாம் படிச்சுருக்காங்க. இதில் 5 மார்க் வரலனாலும் கூட 3 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. அப்புறம் இது வந்து இது வரைக்கும் கேட்காத கொஸ்டின் போனவாட்டி கேட்டிருக்கிறான். ஸோ இப்போ இந்த வாட்டி கேட்க சான்ஸ் இருக்குது. இது போனவாட்டியில் கொஸ்டின் பேப்பர் கிடையாது, இது வந்து சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் பேப்பர். ஓகே, அடுத்து கல்டிவேஷன் ஆஃப் க்ளோரியோசா, கன்ஃபார்மாக கல்டிவேஷன் ஆஃப் க்ளோரியோசா வரப்போகுது இந்த வாட்டி பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஒன்று கல்டிவேஷன் ஆஃப் க்ளோரியோசா வரும், இல்லைனா கல்டிவேஷன் ஆஃப் மஷ்ரூம் வரும். இந்த ரெண்டில் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வரப்போகுது. ஸோ படிச்சுக்கோங்க. இப்போ நான் சார் 2 சொன்னேன். அப்புறம் பிளான் ப்ரீடிங் அப்ஜெக்டிவ்ஸ் படிச்சுக்காங்க. அப்புறமா குளோபல் வார்மிங் ஹவு டு ப்ரிவெண்ட் படிச்சுக்காங்க. ஸோ அவ்வளோதான், இத்துடன் நம்ம வீடியோ முடியுது. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசுனா அந்த லைக்கை ஒத்துக்கி தட்டிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. ஓகே, தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.